ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்யூச்சர் லைஃப். ஏப்ரல் மாதம் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். 1/2 கிராம் தங்கம் வாங்க ஈஸியான டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளும் வேலைக்கு போகிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை சேமித்து வச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சருக்கும் சரி, நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கும் சரி, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிறு துளி பெருவெள்ளம். இது அந்த காலத்தில் பெரியவங்க சும்மா சொல்லலை, இந்த 100% உண்மை தான். இப்போ நம்ம சிறுக சிறுக சேமித்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஃப்யூச்சரில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். நம்மளால் மொத்தமாக இப்போ 10 பவுன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு கிராமோ இல்லை 1/2 கிராமோ அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஃப்யூச்சருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கான சேவிங் சேலஞ்ச் தான். 1 மாதம் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம 1/2 கிராம் தங்கம் வாங்குறதுக்காக சேமிக்க போகிறோம். இந்த 1/2 கிராம் தங்கத்தை நம்ம சேர்த்து வச்சு டைரெக்டாக கடையில் போய்ட்டு எடுக்கலாம், இல்லை சீட்டு மாதிரி போட்டும் எடுக்கலாம். அப்படி என்னால் இந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக கூட நீங்கள் தங்கத்தை வாங்கலாம். இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக உங்கள்கிட்ட 100 ரூபாய் கிடைக்கும் போது கூட அந்த 100 ரூபாவை அந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான தங்கத்தை வாங்கி சேமித்து வச்சுக்கலாம். 1/2 கிராம் என்னால் சேமிக்க முடியாது, அவ்வளோ காசுலாம் என்னால் சேமிக்க முடியாது, எங்களுக்கு குறைவான வருமானம் தான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம் கோல்டாவது நம்ம சேமிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா தங்கத்தோட விலை ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்போலேருந்தே சேமிக்காதவங்க ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்காவது நம்ம சேமித்து வச்சுக்கிட்டே வரணும். அதுதான் நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 தான் சேமிக்க போகிறோம். இந்த மாதத்துக்கான டார்கெட் நமக்கு 4000. இந்த 4000ல் நம்ம எப்பயுமே வாரம் வாரம் சேமிப்பு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சேமித்து அதில் 200 ரூபாய் சேமிக்க போகிறோம். 4 வாரம் சேமிக்கும் போது நமக்கு அதில் 800 ரூபாய் கிடைக்கிது. இந்த 200 ரூபாய் நம்ம எப்படி சேமிப்போம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாங்கும்போது அதில் வர அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம சேமித்து தான் வார சேமிப்பு 200 ரூபாய் சேமிப்போம். ஸோ அது நம்ம எப்பயுமே ரெகுலராக பண்ணுறது. அதிலேருந்து 800 ரூபாய் நம்ம சேமித்து வச்சுருவோம். இந்த மீதி இருக்க 3200 ரூபாய் எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3200 ரூபாய் 30 நாளில் நம்ம டிவைட் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 107 ரூபாய் நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 107 ரூபாய் தினக்கூலி வாங்குறவங்க, என்னால் மொத்தமாக சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தினம் 107 ரூபாய் நீங்கள் எடுத்து தனியாக கூட போட்டு வச்சுக்கலாம், ஒரு பாக்ஸில் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த டிஜிகோல்டு ஆப்பில் கூட நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான கோல்டை வாங்கி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வார சம்பளம் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் வாரம் 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக 4000 சேர்ந்ததும் நீங்கள் கோல்டு சிட்டு மாதிரி போட்டு கூட அதில் தங்கத்தை வாங்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் கட்டி தங்கத்தை வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ மொத்தமாக மாத சம்பளம் வாங்குறவங்க 4000 ரூபாய் மொத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு சீட்டு கூட போடுங்க. அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு நகையை எடுக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்னால் இந்த 4000 ரூபாய்லாம் சேமித்து வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 100 மில்லிகிராம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் மேக்ஸிமம் போனால் 800 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். 100 மில்லிகிராம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேமித்து வாங்கலாம். இல்லை என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக கூட நீங்கள் 100 ரூபாய் எப்போ கிடைக்குதோ உங்கள் கையில் அப்போ 100 ரூபாய் போட்டு கூட நீங்கள் இந்த தங்கத்தை சேமித்து வைக்கலாம். இது நான் இங்கே ரவுண்ட் ஆஃப்னு போட்டிருக்கிறது. என்னென்னா, நான் இப்போ சிலிண்டர் வாங்குறதா இருக்கட்டும், கிராசரி வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1000 ரூபாய் நான் கொண்டு போகிறேன், 1000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் ஒரு 800 ரூபாய் எனக்கு செலவாகுது. அப்படின்னும் போது 200 ரூபாய் மீதம் இருக்க அமௌண்ட்டை நான் இந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ தங்கம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்க பாருங்கள். ஒரு சிலர் என்னால் 1/2 கிராம் ஈஸியாகவே சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கிராம் இல்லை 1 கிராமோ 2 கிராமோ சேமிக்க ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.